Hi, in this video we are going to see about the expression tree which is இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ஸில் இருக்கு. ஸோ எக்ஸ்பிரஷன் ட்ரீ வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிரஷன் ட்ரீ அப்படின்னா என்னன்னா இட் இஸ் அ பைனரி ட்ரீ. ஸோ நம்ம பைனரி ட்ரீல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து படிக்கும்போது எக்ஸ்பிரஷன் ட்ரீ படிப்போம். ஸோ பைனரி ட்ரீ தான் ஒரு எக்ஸ்பிரஷன் ட்ரீ அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் நோட்ஸ் ரெப்ரசன்ட் த ஆப்ரன்ஸ் தட் இஸ் கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் வேரியபிள். ஸோ இந்த டயக்ராம்லேயே பார்க்கலாம், இந்த லீஃப் நோட்ல வந்து ஏபிசிடி இருக்கு. இது எல்லாமே வந்து ஆப்ரன்ஸ். சரிங்களா, நம்ம இன்ஃபிக்ஸ் போஸ்ட்ஃபிக்ஸ் படிச்சப்போ நமக்கு தெரியும் ஏபிசிடி எல்லாமே வந்து ஆப்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்டர்னல் நோட்ஸ் ஆர் ரெப்ரசன்ட்ஸ் ஆப்ரேட்டர்ஸ். சரிங்களா, ஸோ இங்கே இன்டர்னல் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிளும் மைனஸ் சிம்பிளும் இருக்கு. தீஸ் ரெப்ரசன்ட்ஸ் த ஆப்ரேட்டர்ஸ். அப்புறம் இதோட ரூட் நோடும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர் தான் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் யூஸ் டு ரெப்ரசன்ட் அண்ட் எவாலுவேட் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன், இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன், இல்லை போஸ்ட் ஃபிக்ஸ், இல்லை ப்ரீஃபிக்ஸ், இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ட்ரீ ஃபார்மேட்ல வந்து ரெப்ரசென்ட் பண்றது தான் எக்ஸ்பிரஷன் ட்ரீ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். இங்கே வந்து நம்ம எடுத்துக்கூடிய எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி இன்டூ சி மைனஸ் டி. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்க்கலாம், நம்ம ரூட் வந்து ஒரு ஆப்ரேட்டர், அதே மாதிரி இன்டர்னல் நோட்ஸும் வந்து பிளஸ் மைனஸ் விச் இஸ் அன் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ரூட்டும் இன்டர்னல் நோட்ஸும் எப்பயுமே ஆப்ரேட்டர்ஸாக தான் இருக்கும். லீஃப் நோட்ல என்ன இருக்கும்னா ஆப்ரன்ஸ் விச் இஸ் ஏபிசிடி. ஸோ இதெல்லாமே ஆப்ரன்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸ்பிரஷன் ஏ பிளஸ் பி இன்டூ சி மைனஸ் டி வந்து எப்படி எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டார் வந்து ரூட் நோடாகவும், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ் சிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் நோட்ஸ் ஆகும். ஏபிசிடி ஆப்ரன்ஸ் எல்லாத்தையுமே வந்து லீஃப் நோடாகவும் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ட்ரீ வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்பிரஷன் ட்ரீல வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்று வந்து அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் ட்ரீ. ஸோ நம்ம ரெகுலராக பார்த்தது தான். அதில் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும், பிளஸ் மைனஸ் ஸ்டார் டிவிசிபிள் ரூட், இதெல்லாமே வந்து அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன்ல வந்துடும். பூலியன் எக்ஸ்பிரஷன் ட்ரீ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆர் நாட். ஸோ இந்த மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ்னு சொல்கிறோம். அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் வேரியபிள்ஸோடு வர்றது வந்து அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன். ஸோ இதில் இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா சில சாம்பிள் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம மென்ஷன் பண்ண இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு வந்து ஒரு போஸ்ட் ஃபிக்ஸ் ஃபார்ம்ஸ் இருந்ததுன்னா எப்படி எழுதுவோம், இன்ஃபிக்ஸ் ஃபார்ம்ல வந்து எப்படி இருக்கும், இது வந்து ப்ரீஃபிக்ஸ், இது வந்து போஸ்ட் ஃபிக்ஸ் ஃபார்ம். சரிங்களா, ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ப்ரீஃபிக்ஸ் ஃபார்ம்ஸ். ஸோ ப்ளஸ் சிம்பிள்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்து முன்னாடி வரும். அடுத்து இன்ஃபிக்ஸ் ஃபார்ம் வந்து அப்படியே எக்ஸ்பிரஷன் அப்படி எழுதுவோம். போஸ்ட் ஃபிக்ஸ் வந்து ஆப்ரன்ஸ்க்கு அப்புறம் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் வரும். சரிங்களா, ஸோ இது வந்து அந்த ஒரு டைமென்ஷன்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ட்ரீ வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம இங்கே எடுத்திருக்கோம். சரிங்களா, ஸோ இது வந்து நம்ம ரெகுலர் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துட்டு ஸோ அதில் வந்து ஒரு 4 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். அந்த 4 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை த மெயின் ஆப்ரேட்டர். இதில் வந்து மெயின் ஆப்ரேட்டர் என்ன அப்படிங்கிறது வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதில் வந்து 2 ப்ராக்கெட்டில் 2 வேல்யூஷன் பண்ணுறாங்க. ஏ பிளஸ் பின்னு ஒன்று பண்ணுறாங்க, சி மைனஸ் பின்னு ஒன்று பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது வந்து ஸ்டார், அதாவது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னென்னு பண்ணுறோம்னா மெயின் ஆப்ரேட்டராக எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த மெயின் ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட்ல என்ன இருக்குது, ரைட்ல என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா, ஸோ இதுக்கு லெஃப்ட்ல என்ன இருக்குது, ஏ பிளஸ் பி இருக்குது. இதுக்கு ரைட்டில் அதாவது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் ரைட்டில் வந்து சி மைனஸ் டி இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து திரும்ப ஒரு எக்ஸ்பிரஷன் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பிரஷனுக்குள்ளார வந்து இந்த ரூட் எக்ஸ்பிரஷனோட கனெக்ட் பண்ணும். ஸோ அது எப்படி பண்ணலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை த மெயின் ஆப்ரேட்டர். சரிங்களா, ஸோ மெயின் ஆப்ரேட்டர் ஐடென்டிஃபை பண்ணும்போது இட் இஸ் அ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். அதை வந்து நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ஸ்லாட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ரூட் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சப்ட்ரீ. ஸோ அந்த சப்ட்ரீ எடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஏ பிளஸ் பின்னு எழுதாமல் திரும்ப என்ன பண்ணுறாங்க, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரூட் எலிமெண்ட் விச் இஸ் இன்டர்னல் நோட், இல்லைனா அந்த ஏ பிளஸ் பியோட பேரண்ட் நோட். ஸோ அது வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஆப்ரேட்டர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறாங்க. அதோட லெஃப்ட்ல வந்து ஏவும் அதோட ரைட்ல வந்து பி அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். சரிங்களா, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த மெயின் எக்ஸ்பிரஷன் எடுத்தோம்னா இது வந்து ஒரு சப்ட்ரீ. ஏ பிளஸ் பிங்கிறது ஒரு சப்ட்ரீ.
அந்த சப்ட்ரீயோட பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர், அதோட சைல்டு வந்து ஏ அண்ட் பி ஆப்ரண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதை வந்து எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ரைட் சைடு. ஸோ ரைட் சைடு எக்ஸ்பிரஷன் வந்து சி மைனஸ் டி. ஸோ சி மைனஸ் டிக்கும் அதே மாதிரி எழுதுறோம். மைனஸ் இது வந்து ஒரு சப்ட்ரீ எடுத்துக்கிட்டோம்னா மைனஸ் சிம்பிள் வந்து பேரண்ட் நோட் அண்ட் சி அண்ட் டி வந்து சைல்டு நோட். சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம், இங்க வந்து கனெக்ட் போத் த சப்ட்ரீஸ் அண்டர் ரூட். ஸோ இந்த ரூட் எலிமெண்ட் வந்து இங்க மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். ஸோ இந்த எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்றோம், இந்த சப்ட்ரீ வந்து ஏ பிளஸ் பிங்கிற சப்ட்ரீ வந்து டு த லெஃப்ட் ஆஃப் ரூட்டு, அதனால இங்க வந்து ஆட் பண்ணிட்டோம். சி மைனஸ் டிங்கிறது வந்து ரைட் ஆஃப் த ரூட்டு. ஸோ வந்து ரைட் சைடு ஆஃப் த ரூட் எலிமெண்ட்ஸ் மல்டிப்ளிகேஷன் ரைட் சைட்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபைனலாக வந்து ஃபைனல் ரூட்டுங்கிறது வந்து இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். லெஃப்ட் சைல்டில் வந்து சப்ட்ரீ பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பியில் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ரைட் சைடில் வந்து அனதர் சப்ட்ரீ ஃபார்ம் வித் சி மைனஸ் டி. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவு த எக்ஸ்பிரஷன் ட்ரீ இஸ் பில்டர். இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஏ பிளஸ் பி இன்டூ சி மைனஸ் டி ஸ்லாஷ் டிவைட் பை இ அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து பிளஸ் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது இதில் ஹையர் ப்ரெசிடென்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். விச் இஸ் கிரேட்டர் ப்ரெசிடென்ஸ் ரூல் படி. ஸோ டிவிசிபிள் இஸ் கிரேட்டர் தேன் மல்டிப்ளிகேஷன். ஸோ டிவிஷன் வந்து கிரேட்டராக இருக்கிறதுனால அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரூட் நோட எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ இது ரூட் நோனா இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ம சப்ட்ரீயாக ட்ரீட் பண்ணணும். ஸோ இதுக்கு ரைட் சைடில் வந்து இ மட்டும்தான் ஒரே ஒரு நோட் இருக்கு. ஸோ இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஏ பிளஸ் பி இன்டூ சி மைனஸ் டி அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி நம்ம அப்படியே டிசைன் பண்ணி எழுதுறோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிரஷன் ட்ரீ. சரிங்களா? இது இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். சரிங்களா? போஸ்ட் ஃபிக்ஸ் ப்ரீஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் வச்சு நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இதில் வந்து ப்ரீஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் முன்னாடியே வந்து என்ன பண்ணணும், we have to add the operators in front. ஸோ இதில் வந்து ஜென்ரேட் பண்ணும்போது அகெயின் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே உங்களுக்கு அதே மாதிரி அதே டயக்ராம்ஸ் தான் வரும். நீங்கள் எந்த எக்ஸ்பிரஷன் எடுத்தாலும் உங்களுக்கு டயக்ராம் வந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய டயக்ராம் வந்து சேம். சரிங்களா? ஏன் அப்படின்னா அதே எக்ஸ்பிரஷனுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரீஃபிக்ஸ் இன்ஃபிக்ஸ் போஸ்ட்ஃபிக்ஸ் எல்லாமே ஒரே எக்ஸ்பிரஷன் தான் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ ரிசல்ட் ஆகக்கூடிய டயக்ராம் வந்து காமனாக தான் வரும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் எந்த எக்ஸ்பிரஷன் ஃபீட் பண்ணீங்கனாலும் அது இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும்போது நமக்கு எக்ஸ்பிரஷன் ட்ரீ ஃபார்மேட்டில் ஜென்ரேட் பண்ணும்போது ஈஸியாக வந்து நமக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நம்ம அதே எக்ஸ்பிரஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் எக்ஸ்பிரஷன் எடுத்திருக்கோம் ஃபார் த சேம் பேட்டர்ன். ஸோ திரும்ப வந்து நமக்கு இந்த எக்ஸ்பிரஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வி ஆர் கோயிங் டு ஜென்ரேட் த சேம் எக்ஸ்பிரஷன் ட்ரீ. சரிங்களா? ஸோ எக்ஸ்பிரஷன் ட்ரீ பார்த்தீங்கன்னா திரும்ப அதே மாதிரி தான் டிசைன் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம இங்கே ஒரே ஒரு இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் எடுத்துட்டு அதுக்கு ப்ரீஃபிக்ஸ் போஸ்ட்ஃபிக்ஸ் 2 எக்ஸ்பிரஷன் ஜென்ரேட் பண்ணி அது மூணுத்துக்கும் எப்படி வந்து டயக்ராம் ஜென்ரேட் ஆகுங்கிறது காட்டியிருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஐடென்டிஃபை த ரூட், லெஃப்ட் சைல்டு வந்து தனியாக டிசைன் பண்ணணும், திரும்ப ரைட் வந்து தனியாக டிசைன் பண்ணணும், அப்புறம் கடைசியாக ரூட்டோடு மெர்ஜ் பண்ணணும். திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் ட்ரீ கான்செப்ட். தேங்க்யூ.